ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு 111 டாரோ இன் தமிழ். ஸோ 24th டிசம்பர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ விநாயகரோட மெசேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. ஃபுல்ஃபில்மெண்ட். ஓகேவா? உங்களுடைய மனசு நிறைவாக இருக்கும் அப்படின்றத ஒரு மீனிங் இருக்க ஒரு மெசேஜ். கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை வந்து அவர் தரப்போகிறாரு இந்த டேயில். எந்த விஷயத்தில் உங்களுக்கு குறைபாடு இருக்குதோ அதை கூட நீங்கள் அவர்கிட்ட சப்மிட் பண்ணுங்கள். அதை வந்து நிறைவுபடுத்துவார். ஓகேவா? ஸோ ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து உங்கள் மனசுக்கு வந்து ஏற்பட போகுது. ஸோ நீங்கள் என்ன செய்யணும் விரும்புகிறீங்க, நீங்கள் என்ன வாங்கணும்னு விரும்புகிறீங்க, அதுக்கான நாலேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தரப்போகிறாரு. ஓகேவா? ஸோ ஸோ அதிகமான ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. தேவையான எஜுகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே. ஸோ சில பேர் வந்து நியூவாக வந்து கற்றுக்க போகிறீங்க. உங்களுக்கு தேவையான நாலேஜ் வந்து கொடுக்க போகிறாரு. ஸோ சப்போஸ் வந்து படிப்பில் தான் அப்படின்னு இல்லை, ஏதாவது ஒரு விஷயம் உங்கள்கிட்டருந்து மறைக்கப்பட்டிருந்தா அதுவும் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாரு. சரியா? உங்களுக்கு ஒரு தெளிவு வந்து அவர் கொடுக்க போகிறாரு அப்படின்றது தெரியுது. வெரி நைஸ். அதுக்கு நீங்கள் அவருக்கு கண்டிப்பாக தேங்க் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் சம்வாட்டி யாரையாவது கன்சல்ட் பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா அது ரிலேட்டடாக நீங்கள் யாரையாவது கன்சல்ட் பண்ணலாம். இல்லைனா யார் மூலமாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து வரும். அது கண்டிப்பாக லார்ட் கணேசாவுடைய பிளான்னு வச்சுக்கோங்களேன். யார் மூலமாவது உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவார். ஓகேவா? அது ஒரு கவுன்சிலராக இருக்கலாம், சைக்கோ தெரபிஸ்ட்டை நீங்கள் பார்க்கலாம் சில பேர், இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்வைஸராக இருக்கலாம். ஸோ அது போக உங்களுக்கான புது ஸ்கில்லை வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? ஸோ சில பேர் கிடைக்கக்கூடிய ஆலோசனை மூலமாக உங்களுக்கு புதிய வந்து ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஓகே. சில பேர் சம்வாட் புக்ஸ் படிக்கலாம். அது மூலமாக உங்களுக்கு லார்ட் கணேசா சில மெசேஜஸ் கொடுக்கலாம். புதிய புதிய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்றது தெரியுது. ஸோ நிறைய நாலேஜ் உங்களுக்கு இருக்க நிறைய விஷயங்கள் உங்களால் சமாளிக்க முடியும். ஓகேவா? அந்த ஒரு பக்குவத்துக்கு வந்து அவர் வந்து உங்களை கொண்டுட்டு வர போகிறாரு. ஓகே. அப்போ எப்படி எந்த விஷயத்தை எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற ஒரு பக்குவம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு நாலேஜும் யாராலையும் உங்கள்கிட்ட வந்து பறிக்க முடியாது இல்லையா? அப்படிங்கும்போது அது அந்த புரிதல் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த டேயில் வந்துட்டு நல்லா ஓப்பன் மைண்டாக எது உங்களுக்கு விருப்பமோ, எது செய்யணும்னு தோணுதோ, எதுவாக நீங்கள் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி உங்களுடைய ஸ்டெப்ஸ் எடுங்க. ஓகேவா? அதுக்கு லார்ட் கணேஷோட பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அதுதான் வந்துட்டு அவருடைய ஸ்பெஷல் மெசேஜ். அண்டு ஃபஸ்ட்டு கார்டே வேர்ல்டு இருக்குது. ஸோ சம்வாட் உங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு நியூ பிகினிங், ஒரு சக்ஸஸ் இருக்க போகுது. ஓகே. இங்கே 2 ஆஃப் கப்ஸ் அண்ட் 6 ஆஃப் கப்ஸ் இந்த மூணுமே சம்வாட் நீங்கள் வந்துட்டு 2 ஆஃப் கப்ஸ் 6 ஆஃப் கப்ஸ் வேர்ல்டு. ஸோ ஒரு ரீயூனியன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் உங்கள் பார்ட்னரை நீங்கள் மீட் பண்ணலாம். சில பேர் உங்களுடைய சோல்மேட்டை வந்து நீங்கள் மீட் பண்ணுவீங்க. சில பேர் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னால் பழைய நண்பர் இருப்பார் இல்லையா, இல்லை உங்கள் சைல்டுஹுட் நண்பர், அவங்கள நீங்கள் மீட் பண்ணலாம். அவங்கள்ட்டேருந்து மெசேஜ் கால் வரலாம், இல்லை உங்கள் பர்சன்ட்டேருந்து மெசேஜ் கால் வரலாம். சில பேருக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாக பார்ட்னர்ஷிப்பில் வந்துட்டு ஒரு இணக்கம் ஏற்படும். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்கள் விரும்பக்கூடிய ப்ராஜெக்ட், விரும்பக்கூடிய ஜாபு. ஓகேவா? ஸோ நீங்கள் விரும்புகிற இடத்துலையும் வந்து உங்களுக்கு கிடச்சி ஒரு நியூ பிகினிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ நிறைய நாள் டிலே ஆகிட்டே இருக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு பேர்டனாக இருக்கலாம். அது கொஞ்சம் எடுத்து முடிக்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. அதை நீங்கள் வந்து பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி அதை நான் முடித்தே தீருவேன் அப்படின்னு ஸ்டபனாக இருக்கணும். நீங்கள் எந்த இமோஷனல்ஸ்க்கும் இடம் கொடுக்காம அந்த இன்டலெக்சுவலாக வந்து அந்த காரியத்தை நீங்கள் முடிக்கணும் அப்படின்றது தெரியுது. ஓகே.
அதுக்கான எஃபோர்ட் வந்து அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்றது தெரியுது. அண்ட் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பவும் மற்றவங்க மேலே ஒரு அன்பாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க. வாட் இஸ் திஸ்? கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ். இது எம்பரர். எஸ் எஸ். அந்த திட்டம் போட்டு கரெக்டாக ஷெட்யூல் போட்டு நீங்கள் டிலே ஆகிட்டு இருக்கிற விஷயத்த வந்து ஓவராக அது சேர்ந்து போச்சு சரியா? அதை வந்து நீங்கள் ஷெட்யூல் போட்டால் தான் அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அது பண்ணுவீங்க. ஓகே. அண்ட் ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் தேடிட்டு இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். முதலே அவர் சொல்லிட்டாரு லார்ட் கணேஷா. போராடிட்டு இருக்கிறீங்க, ஒரு குட் கம்யூனிகேஷன் போராடுறீங்க, இல்லை குட் நியூஸ்க்காக போராடிட்டுருக்கீங்க, இல்லை நீங்கள் ஏதோ எடுத்து பண்ணணும்னு போராடுறீங்க அப்படின்னா, முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அதில் வந்து ஜெயிப்பீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே. ஸோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தோன்னா திஸ் இஸ் 7 ஆஃப் ஸ்வாட்ஸ். ஒரு நம்பிக்கை இல்லாமல் ரிலேஷன்ஷிப்பில் சம்வாட் ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம். உங்களுடைய அன்பை வந்து உங்கள் பர்சன் வந்து நம்பாமல் இருக்காங்க. அன்பை நம்பலைன்னா என்ன சொல்கிறது? ரைட்டு. அவங்க வந்து இல்லை அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஓகே. அவங்களுக்கு வந்து ரொம்ப அன்பு இருந்தாலும் இமோஷ்னலி டிட்டாச்சாக வந்து அவங்கள ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஓகே. இல்லை அவங்க ஏமாறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சம்வாட் ஒரு குழப்பத்தில் தான் வந்துட்டு அவங்க இருக்காங்க. தெளிவு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் ஸோ உங்களை போராட விட்டுனாலும் அவங்க என்ன சொல்கிறது, எஸ் நீங்கள் எப்படியும் வந்து அவங்கள்ட்ட ஒரு கம்யூனிகேஷனுக்காக போராடுறீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிய தான் செய்யுது. ஸ்டபர்னாக தான் இருக்கிறாங்க. ஓகே. சில பேருக்கு உங்கள் பர்சன் வந்து ஓகே ஸ்டபர்னாக இருக்கிறாங்க. அண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். இன்னும் பாஸ்ட்டை தான் வந்துட்டு அதிகமாக திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க பிடித்த பிடியில் பிடிவாதமாக தான் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ரைட். ஆனால் வந்து இந்த எம்பரர் வந்து பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். 2 ஆஃப் கப்ஸுக்கு ரீயூனியனுக்கு வந்துட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரைட். ஒரு பக்கம் ஒரு எமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டிக்கிறாங்க. ஆனால் இதில் வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும், இந்த லவ் ரிலேஷன்ஷிப் மேரேஜ் வரைக்கும் போகணும். ஓகே. அப்படின்ற ஒரு திட்டம் அவங்க மனசில் இருக்குது. ஓகே. ஃபைன். ஐ திங்க் இங்கே வந்து 7 ஆஃப் ஸ்வாட்ஸ், கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ். அவங்களுக்கு ஒரு புரிதல் வரும் அப்படின்றது தெரியுது. ஓகே. எது யார் ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து தெரிய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கேயும் வந்து ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கிளாரிட்டி இருக்குது. ஒரு நியூ பிகினிங் வந்து பார்க்க முடியுது உங்களுக்கு. இந்த டேயில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு நியூ பிகினிங்கும் வந்து இருக்கும். சக்ஸஸ் இருக்குது. ஓகே. ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. இருந்தாலும் சில பேர் உங்களை வந்து சுற்றி ஏமாற்றிட்டு இருக்கலாம். அந்த ஒரு அது என்ன அப்படின்ற ஒரு புரிதல் கூட உங்களுக்கு வந்துடும். சம்பாட் வந்துட்டு ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் அந்த ஏதோ ஒரு காரியம் செய்யணும்னு முடிவெடுத்து புதுசாக ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை உங்களுக்கு ஒரு நியூ ஐடியா வந்து கிடைக்கிது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஓகே. அப்படின்றத பார்க்க முடியுது. வெரி நைஸ். இங்கே பாட்டமில் வந்துட்டு டவர் இருக்குது. ஓகே. ஸோ பெரிய ஒரு மாற்றம் வந்து இருக்குது. இமோஷ்னல் லாஸ் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம், ஒரு இல்யூஷன் ஏற்பட்டிருக்கலாம். அதிலிருந்து ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கு இருக்குது. அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மாற்றம் இருக்குது உங்கள் நிலையில்.
ஒரு கட்டி போட்ட ஒரு நிலையில் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப எமோஷ்னலி டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறீங்கன்னா அது மாறப்போகுது. ஓகே, ஃபைன். எஸ். ஸோ சக்ஸஸ் இங்கே வேர்ல்டு ஆரம்பித்தோம், ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சக்ஸஸ், ஒரு நியூ பிகினிங் இருக்குது. ஓகே, ஸோ now let's see லார்ட் கணேஷா மெசேஜ் வந்து பிக் அ கார்ட் ரீடிங் இயர் 2025க்கு நம்ம வீடியோ இருக்குது சேனலில், அது போய் பாருங்கள். உங்களுக்கு இயர் 2025 கணேஷாவோட மெசேஜோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ now let's see more blessings. What about wheel? Indecisiveness, allowing your life to ramble aimlessly. ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். விஷ் வில் நாட் பி கிராண்டட். உங்களுடைய சில ஆசைகள் வந்து மேபி நீங்கள் வைக்கிற கோரிக்கை வந்து இந்த டேயில் நிறைவேறாமல் கொஞ்சம் டிலே ஆகலாம். இங்கே ஹேங்மேன் இருக்குது. ஓகேவா? ஸோ கொஞ்சம் டிலே ஆகலாம். அதுக்கு கொஞ்சம் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை ஷெடியூல் பண்ணி பண்ணிங்கன்னா அது சால்வ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கெட்டிங் டுகெதர் வித் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சம்வாட் ஒரு ப்ளஷர், ஒரு சேஞ்ச் ஏற்படும். குட் நியூஸ். வெரி நைஸ், கங்க்ராட்ஸ். ஸோ குட் நியூஸ் காத்துட்டு இருக்க. பிவேர் ஆஃப் செல்ஃப் டெலியூஷன். நீங்களாக எதையாவது நினைத்து உங்கள் மேலே உங்களை நீங்கள் ஏதாவது குறைபாடாக வந்து நினைக்க வேண்டாம். அதனால் அதில் கவனமாக இருங்க. உங்களை பற்றி இப்படியா அப்படியா அந்த அந்த தாட்டுக்கே நீங்கள் போகவே வேண்டாம். ஓகே, ஃபுல்லாக ஒரு நம்பிக்கையோடு வந்து இருங்க. சக்ஸஸ் அஷ்யூர்ட் வித் குட் பிளான் அண்ட் ஹார்ட் ஒர்க். கண்டிப்பாக பிளான் பண்ணுங்கள். இங்கே ஏற்கனவே பார்த்தோம், நீங்கள் முடிக்காமல் சேர்த்து வச்ச விஷயங்களை பிளான் பண்ணி முடிப்பீங்க அப்படின்னு பார்த்தோம். அதே தான் இங்கேயும் வருது. ஓகே, ஸோ நல்லா பிளான் பண்ணி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக அங்கே இருக்குது. ஃபைன். சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சால்வ் ஆகும். ஓகே, ஆஃப்டர் சம் ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு அது சால்வ் ஆகும். ஃபீலிங் டை டவுன் ஆர் ஃப்ரஸ்ட்ரேஷன், கொஞ்சம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்றதான் பார்க்க முடியுது. ரொம்ப வந்துட்டு எதுலேயோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போக வேண்டாம். ஸோ கொஞ்சம் அந்த டெப்ரெஷன்லாம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு தருது. அதனால் அதிலிருந்து வெளியே வந்துடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகும். ஓகே, ப்ராப்ளம்ஸ் டு பி ரிசால்வ்டு, ரைட்? ஸோ ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ and thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.